The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். God bless you, my brother. என் சகோதரனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Waiting. Is this it? Is this it? காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதானா அது? Is 15 in the church that really feels that you've been condemned? 15 பேர்கள் தானா இந்த சபையிலே உண்மையாகவே ஆக்கினைக்குள் ஆக்கப்பட்டீர்கள் என்று உணர்கிறீர்கள்? You've lived a peaceful, meek, gentle, quiet life. நீங்கள் என்ன சமாதானமும் சாந்தமும் சாதுவுமான அமைதலான ஜீவித்தை செய்தீர்களா? Now this is directed by the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இதை கேட்கிறேன். You're forgiving, have no enemies, living a past above the condemnation of sinners. நீங்கள் மன்னித்துக் கொண்டு விரோதிகளே இல்லாதிருக்கிறீர்களா? பாவிகளின் இந்த ஆக்கினைக்கு மேலாகவும் அதற்கும் மிஞ்சினதுமாகவா ஜீவிக்கிறீர்கள்? You don't live like the heathens, you live different. நீங்கள் அஞ்ஞானிகளை போன்று ஜீவிக்காமல் வித்தியாசமாகவா ஜீவிக்கிறீர்கள்? Your life's all patterned different. உங்கள் ஜீவியங்கள் என்ன வித்தியாசமான தினசாகவா இருக்கிறது? The gentle Holy Spirit sitting on the throne of your heart, making you live peacefully, quiet and loving around all people. அந்த சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு சமாதானமானதும் அமைதியானதும் நேசிக்கின்றதுமாகவா ஜீவிக்கிறீர்கள்? Your neighbors and all know, and all your associates know that you're a gentle, quiet, meek, humble Christian. உங்களுடைய அயலகத்தாருக்கு தெரியும் நீங்கள் ஒரு சாதுவான அமைதலான சாந்தமான தாழ்மையான கிறிஸ்தவர்களா என்று. The dove of God is with you. தேவனுடைய புறா உங்களிடத்தில் இருக்கிறதா? You sure? நிச்சயமாக அறிவீர்களா? This may be your last opportunity. இது ஒரு உங்களுடைய கடைசி தருணமாய் இருக்கலாம். All right. சரி. And do you here at the altar? God bless you. இப்பொழுது பீடத்தண்டை இருக்கின்ற உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You won't have to be judged now. The Holy Spirit's brought judgment to you. நீங்கள் இப்பொழுது நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விட்டார். You didn't try to hold your rights. Oh, I've been a Christian long enough. I don't have to go. உங்களுடைய உரிமையை பிடித்துக்கொண்டு நாங்கள் நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நான் பீடத்தண்டை போக வேண்டியதில்லை என்று கூறுகிறீர்களா? Some of you are first time to ever be at the altar. இப்படி பீடத்தண்டை வந்து நிற்பது உங்களில் சிலருக்கு இது முதல் முறையாக இருக்கலாம். I can stay a sinner if I want to. That's my right. நான் விரும்பினால் ஒரு பாவியாகவே இருந்து கொண்டிருக்கலாம், அது என்னுடைய உரிமை எனலாம். Yep, that's right. ஆம், அது சரியே. You're free moral agent. You can act any way you want to. நீயாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுயாதீனன், நீங்கள் விரும்புகின்ற எந்த விதமாயும் நடந்து கொள்ளலாம். But you forfeited your rights this morning. ஆனால் நீங்களோ உங்களுடைய உரிமைகளை இக்காலையில் பறி கொடுத்து விட்டீர்கள். Say, what would they say me professing Christianity, then going up to the altar? What would they say? நான் கிறிஸ்தவத்தை கூறிக்கொண்டு பின்னர் பீடமட்டுமாய் போனால் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நீங்கள் கூறலாம். But what God's saying? ஆனால் தேவன் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? He said for you to come. And you did it. உன்னை வா என்று அவர் கூறுகிறார், நீங்கள் அதை செய்கிறீர்கள். Now you forfeit your rights. இப்பொழுதோ நீங்கள் உங்கள் உரிமைகளை பறிகொடுத்து You come to have the gentle Holy Spirit to take its place in your heart today. சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக
நீங்கள் வந்திருக்கிறீர்கள். I know He'll do it. I know He will. He promised He will. அவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் செய்வார் என்று நான் அறிவேன். செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். It just can't help it. Just can't help from coming. ஆனால் அங்கே உதவி செய்ய அதனால் முடியாது. வருவதை தவிர்க்க அதனால் முடியாது. He's begging, crying, died, and everything else for a place to come to, wanting to come to you. அவர் வந்து இருக்க ஒரு இடம் வேண்டி உன்னிடத்தில் வர விரும்பி அவர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார், மரித்தார், மற்ற எல்லா காரியங்களும் செய்தார். In your hours of death, when the death angel sitting on the foot of the bed, உங்களுடைய மரண வேளையில் மரண தூதன் படுக்கையின் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க, instead of looking out there at a hideous thing and know that you refused to come one time, அங்கே ஒரு பயங்கரமான காரியத்தை நோக்கி வெளியே பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒரு நேரத்தில் வர மருத்துவமே என்பதை அறிந்தவர்களாய் இருந்தீர்கள். and then your soul become black and smutty. No more time. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கருத்தும் அழுக்குமாகி இனி காலமில்லை என்றாகி, No matter how hard you cried, நீங்கள் எவ்வளவுதான் கதறினாலும் ஒன்றுமில்லை. Esau sinned away his sin of grace, his day of grace rather, and didn't get a chance. ஏசா அவனுடைய பாவத்தின் கிருபையை பாவம் செய்து தீர்த்து விட்டான். சொல்ல போனால் அவனுடைய கிருபையின் நாளை செலவழித்து விட்டான். அவனுக்கு ஒரு தருணமும் கிடைக்கவில்லை. He wept bitterly trying to find a place to make it right, but he couldn't do it. அவன் மனங்கசந்து அழுதான். அதை சரி செய்து கொள்ள ஒரு இடத்தை தேட முயற்சித்தான். ஆனாலும் அவனால் அதை செய்ய முடியவில்லை. God called him the last time. கடைசி முறையாக தேவன் அவனை அழைத்து, But you forfeit all your rights and all your friends and all your feelings and everything this morning to come here. ஆனால் இக்காலையில் நீங்கள் இங்கே வருவதற்காக நீங்கள் உங்களுடைய எல்லா உரிமைகளையும், உங்களுடைய எல்லா நண்பர்களையும், உங்களுடைய எல்லா உணர்வுகளையும், எல்லா காரியங்களையும் நீங்கள் பறிகொடுத்தீர்கள். You forfeit your rights and kneel down here to talk to God. இங்கே நீங்கள் முழங்கார் படியிட்டு தேவனிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் உங்களுடைய உரிமைகளை பறிகொடுத்தீர்கள். I'm telling you by the word of the Lord that Christ said, "He that comes to me, I will in no wise cast out." தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் கூறுகிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கிறிஸ்து கூறினார். Now while you're there on the altar, repent. Tell him that you're sorry you did what you did. இப்பொழுது நீங்கள் பலிபீட தண்டையில் இருக்கின்ற வேளையில் மனம் திரும்பி அவரிடத்தில் நான் செய்தமைக்காக நான் வருந்துகிறேன் என்று கூறுங்கள். That's what's the matter. People don't receive the Holy Ghost when they're baptized. They just don't thoroughly repent. ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அவர்கள் முழுவதுமான மனம் திரும்புதலை பெறவில்லை. God's trying to give them the Holy Ghost. தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். He wants you to be meek and gentle and quiet. நீங்கள் சாந்தமாயும் சாதுவாயும் அமைதலாயும் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். That's the reason you get up with that same selfishness in your heart. அக்காரணத்தினால் தான் அந்த சுயநலம் அகன்று போகாமல் உங்கள் இருதயத்துக்குள் இருந்த வண்ணமாகவே ஞானஸ்நானத்திலிருந்து நீங்கள் எழும்புகிறீர்கள். Oh, you might get up shouting, speaking in tongues, or that wouldn't make you have the Holy Ghost. நீங்கள் சத்தமிட்டுக் கொண்டும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டும் அல்லது எதையோ செய்து கொண்டும் நீங்கள் அங்கிருந்து எழும்பலாம். அது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்று ஆகாது. You got to get up there a different person. நீங்கள் அங்கே இருந்து ஒரு முற்றிலும் வித்தியாசமான நபராக எழும்ப வேண்டும். You got to get up there gentle, quiet, meek, humble. God's Spirit dwelling with you. நீங்கள் அங்கிருந்து சாதுவாயும் அமைதியாயும் சாந்தமாயும் தாழ்மையாயும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டதாயும் நீங்கள் எழும்ப வேண்டும். Next year, look back down the trail and see how far you've come. See you're gaining ground all the time. அடுத்த வருடம் நீங்கள் அப்படியே திரும்பி நீங்கள் வந்த பாதையை நோக்கி பார்த்து எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எல்லா நேரத்திலும் நீங்கள் முன்னேறி போய்கொண்டுதான் இருக்கிறீர்கள். That's the Holy Spirit. The Holy Spirit is love, joy, peace, long suffering, meekness, gentleness, patience, faith. அதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, விசுவாசம் இவைகளாயிருக்கிறது. I just repent and tell God you want that right now. He'll do it. இப்பொழுது மனம் திரும்பி அது எனக்கு இப்பொழுது வேண்டும் என்று கூறுங்கள். அவர் அதை செய்வார். Little girl, you there, honey, you do the same thing. சிறு பெண்ணே, அங்கிருக்கின்ற உன்னைதான். தேனே, நீ அதே காரியத்தை செய். Bless you, your mother standing with her hands on you. உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்மேல் கரத்தை வைத்தவாறு உன்னுடைய தாயார் நின்று கொண்டிருக்கிறார்கள். This dear old colored sister here, bowing at the altar.
இந்த அருமையான வயதான கருத்த சகோதரி பீடத்தின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். You might have had to eat corn pones, some hominy grits. அவள் ஒரு கால் சோளமும் சாதாரணமான சாப்பாடுதான் உங்களுக்கு சாப்பிட வேண்டியதாயிருக்கலாம். Might have had to live in an alley for all I know, sister. எங்கேயோ ஒரு சந்துக்குள்ளாக ஜீவிக்க வேண்டியதாய் இருக்கலாம். எனக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வளவுதான் சகோதரி. God bless your heart. There's a palace prepared for you in glory this morning. Right? தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. இக்காலையில் மகிமையில் உங்களுக்காக ஒரு அரண்மனையே இருக்கிறது. சரியே. Look on down the altar and see a lady turning gray. பீடத்தை நோக்கி பாருங்கள். ஒரு அம்மாளை பாருங்கள், அவளுக்கு நரைமயிர் துவங்குகிறது. A young woman with her head down, a solid white-haired woman. Oh God. தலை வணங்கின மண்டமாய் இருக்கும் ஒரு வாலிப ஸ்திரீயை பாருங்கள். முழுவதுமாக வெண்மையான தலைமையுடைய ஒரு ஸ்திரீயை அங்கே பாருங்கள். ஓ தேவனே. See man kneeling. Different ones along here. ஒரு மனிதன் மண்டியிட்டு இருக்கிறதையும் வித்தியாசமானவர்கள் இங்கே இருக்கின்றதையும் பாருங்கள். Just repent, tell him you're sorry. Tell him you won't do it no more. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வருந்துகிறீர்கள் என்று அவரிடம் கூறுங்கள். இனி ஒருபோதும் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று அவரிடம் கூறுங்கள். By his grace, you just let all your differences be done from the day on. அவருடைய கிருபையினால் இன்று முதல் உங்களுடைய எல்லா வித்தியாசங்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள். You want to be gentle and quiet. நீங்கள் சாந்தமாயும் அமைதலாயும் இருக்க விரும்புகிறீர்கள். You want to be humble and go where he leads you. நீங்கள் தாழ்மையாய் இருக்கவும் அவர் உங்களை எங்கே நடத்துகின்றாரோ அங்கே நீங்கள் போகவும் விரும்புகிறீர்கள். When people say something, no matter how right it looks, you go to forfeit your rights to talk about your neighbor. ஜனங்கள் ஏதாவது காரியத்தை கூறும்போது அது எவ்வளவு சரியாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய அயல் வீட்டுக்காரனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்குள்ள உரிமைகளை நீங்கள் இழந்துவிட போகிறீர்கள். You go talk about Jesus. நீங்கள் பேச போகிறீர்கள். நீங்கள் இயேசுவை குறித்து பேச போகிறீர்கள். You're just going to do the thing that's right. சரியான காரியம் எதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் செய்ய போகிறீர்கள். You ain't going out like a murderer. ஒரு கொலைக்காரனை போன்று நீங்கள் போக போவதில்லை. You ain't going out to jump on the innocent. நீங்கள் நிரபராதியான ஒருவன் மேல் குதிக்க போவதில்லை. But you see that gallant play, heroism of real Christians, and you want to be like them. ஆனால் உண்மையான கிறிஸ்தவருடைய வீரமான தீரமான செயல்களை நீங்கள் கண்டு அவர்களை போன்று இருக்க விரும்புவீர்கள். You won't have to tell anybody you're a Christian if you are one. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று யாரிடமும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. They just see it and know it as you talk. நீங்கள் பேசும்போதே அவர்கள் அதை காண்பார்கள், அதை அறிந்து கொள்வார்கள். You're sealed inside now. நீங்கள் உள்ளேயும் புறம்பேயும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். As you humble your hearts, repent now. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தை தாழ்த்துகையில் மனம் திரும்புங்கள். Tell God you're sorry, you won't do it no more. நீங்கள் வருந்துகிறீர்கள் என்றும் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்றும் கூறுங்கள். You're ashamed of yourself the way you've acted. நீங்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக நீங்கள் உங்களை குறித்தே வெட்கப்படுகிறீர்கள். Then I'm going to pray for you. அதன் பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். And I believe right then peace will just settle over your heart. சரியாக அந்த நேரத்திலே சமாதானம் உங்கள் இருதயத்தின் மேல் அமரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Just peace like a river will come flowing down to your souls. சமாதானம் ஒரு ஆற்றை போன்று அப்படியே பாய்ந்து வந்து உங்கள் ஆத்துமாவில் பாயும். You might not be shouting, you might not be speaking with tongues, you might not be jumping up and down. ஒரு கால் நீங்கள் கூச்சலிடாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் அந்நிய பாஷைகளில் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் மேலும் கீழுமாய் குதியாதவர்களாய் இருக்கலாம். But you'll leave away from the altar with something in you. ஆனாலும் நீங்கள் ஏதோ காரியத்தை உங்கள் இருதயங்களில் உடையவர்களாய் இந்த பீடத்தை விட்டு போவீர்கள். Something in you that'll anchor you to the old rugged cross as long as you live. நீங்கள் ஜீவிக்கும் மட்டாய் ஏதோ உங்களில் உள்ள ஒரு காரியம் அந்த பழைய கரடுமுரடான சிலுவையில் நங்கூரம் பாய்ச்சப்பட்டதாயிருக்கும். Now pray as I do, confess. நான் சொல்வது போன்று இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். Our heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, unworthy creatures, this hot sweaty room this morning, the sweat box. தகுதியற்ற சிருஷ்டிகளாய் இந்த உஷ்ணமான வியர்த்துக் கொண்டிருக்கும் அறையில் இக்காலையில் வியர்த்துக் கொள்ளும் பெட்டிகளாயிருக்கிறோம். But God, you sweated it out of us. ஆனால் தேவனே, நீர் எங்களிலிருந்து அதை வியர்வையாய் கொண்டு வந்தீர். The Holy Spirit come down. Convince people that they were wrong, they were sinning. பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து அவர்கள் தவறு என்பதையும்
அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு நிச்சயப்படுத்தினார். Their spirits were arrogant. அவர்களுடைய ஆவிகள் அகந்தையாயிருந்தது. They become hostile, snoopy, know-it-all. அவர்கள் விரோதிகளாய், நோட்டமிடுகிறவர்களாய், எல்லாம் அறிந்தவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். Not willing to repent, not willing to forgive people that done things against them. மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாயும், அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்த ஜனங்களை மன்னியாமலும் இருக்கிறார்கள். He wasn't willing to. அதற்கு அவர்கள் மனமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். But today the Holy Spirit took the Word of God, placed it right in their gentle heart. ஆனால் இன்றோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவர்களுடைய சாதுவான இருதயங்களில் அதை பொருத்தி And said, now do you want to come back to where you was the first time you come to the altar? பீடத்திற்கு முதல் முறையாக வந்தபோது இருந்த அந்த இடத்துக்கு நீ திரும்பி வர இப்பொழுது விரும்புகிறாயா? Come back to where everybody, you love everybody? நீ நேசித்த யாவரும் இருக்கின்ற இடத்திற்கு திரும்பி வர நீ விரும்புகிறாயா? And you love me with undying love? மறிக்க முடியாத நேசத்தோடு நீ என்னை நேசிக்கிறாயா? Then just rise up and come up the altar. அப்படியானால் அப்படியே எழும்பி பீடத்தண்டைக்கு வா என்று கூறுகிறார். They did it, Lord. அவர்கள் அதை செய்தார்கள் கர்த்தாவே. Now I pray now that you'll sanctify their thoughts, Lord. அவர்களுடைய சிந்தனைகளை இப்பொழுது பரிசுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். Sanctify their hearts and make them gentle and peaceful. அவர்களுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தம் பண்ணும், அவர்களை சாதுவாயும் சமாதானமாயும் ஆக்கும். May they rise from this altar now after they have repented, given their lives over to you. Go back to their homes. அவர்கள் மனம் திரும்பி அவர்களுடைய ஜீவியத்தை உமக்கு கொடுத்து பிறகு அவர்களை எழும்பச் செய்து அவர்கள் வீட்டுக்கு போகும்படியாய் செய்யும். No matter whatever takes place. என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல், If husband gets all upset or wife gets upset or the neighbors upset, புருஷன் எல்லாம் நிலைத்தவறி இருந்தாலும் அல்லது மனைவி நிலைத்தவறி இருந்தாலும் அல்லது அயன் வீட்டார் நிலைத்தவறி இருந்தாலும் or somebody that you're working with or associating with, I'll just be gentle like a dove. அல்லது உன்னோடு கூட வேலை செய்கிறவர்களோ அல்லது வேலையில் சம்பந்தப்பட்டவர்களோ நிலைத்தவறி இருந்தாலும் நான் ஒரு சாதுவான புறாவை போலவே இருப்பேன். After all, your vengeance belongs to you. I will repay, saith the Lord. பார்க்க போனால் பழி வாங்குதல் உமக்குரியதாய் இருக்கிறது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். How we found that to be so, Lord. அது அவ்விதமாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படியாய் கண்டோம் கர்த்தாவே. Just stand still. Be gentle. See God come right down to his lamb. அமர்ந்திருங்கள், சாதுவாயிருங்கள். தேவன் நேரடியாக அவருடைய ஆட்டுக்குட்டியின் மேல் வருவார். Sure. Certainly. This good shepherd give his life for them. சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக இந்த நல்ல மேய்ப்பன் அவர்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். He come right down to his sheep and he'll guide them. அவர் நேராக அவருடைய செம்மறி ஆட்டண்டை இறங்கி வருகிறார், அவர்களை அவர் வழிநடத்துவார். Woe unto that one that crosses them up. அவர்களை எதிர்த்து வருகிறவனுக்கு ஐயோ! Woe unto that one that says one word against them. அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூறுகிற ஒருவனுக்கு ஐயோ! That it be better that a millstone was hanged at your neck and drowned in the depths of the sea. அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்ந்து போவது அவனுக்கு நலமாயிருக்கும். There are angels always beholds my Father's face which is in heaven. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று கூறுகிறது. புரிகின்றதா? Oh God, we want. ஓ தேவனே, எங்களுக்கு அது வேண்டும். And if you do to them, you do to me. நீங்கள் அவர்களுக்கு செய்கிறதை எனக்கே செய்தீர்கள். So God, I want to be gentle. எனவே தேவனே, நான் சாதுவாய் இருக்க விரும்புகிறேன். I put myself on the altar too this morning. நானும் கூட என்னை பீடத்தின் மேல் காலையில் வைக்கிறேன். Not this morning, but every morning, every day. இந்த காலையில் மட்டுமல்ல, ஆனால் எல்லா காலையிலும் எல்லா நாளிலும். I want to be quiet and gentle and like Jesus. நான் அமைதியாயும் சாதுவாயும் இருக்க இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். Grant it, Father. Help us to be so now. இதை அழியும் பிதாவே, அவ்விதமாய் நாங்கள் இருக்கும்படியாய் செய்வீராக. Let the fabulous billows of love roll over our soul. Peace. Wonder. Coming down from the Father above. Don't you feel it down here?
Sister Gertie said, tell all the church she's condemned too, but she's making the piano her altar. நானும் கூட உணர்த்தப்பட்டேன் என்று சபையாருக்கு கூறுங்கள் என்று சகோதரி கேட்டி கூறுகிறார்கள். ஆனால் அவளுடைய பியானோவை அவளுடைய பீடமாக அவள் ஆக்குகிறாள். That's the altar. The piano is her altar. பீடம் வைத்ததிலிருந்து பியானோ அவளுடைய பீடமாய் இருக்கிறது. Said, tell the church, pray for me. எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சபைக்கு கூறுங்கள் என்று கூறுகிறாள். She sits there and the tears running down one of her glasses. அவள் அங்கே உட்கார்ந்து இருக்கையில் கண்ணீர் கண்களில் இருந்து வடிந்து அவளுடைய மூக்கு கண்ணாடியின் மேல் ஓடுகிறது. This pulpit's my altar. இந்த பிரசங்க பீடம் என்னுடைய பீடமாய் இருக்கிறது. I've repented too. My Bible wet. நானும் கூட மனம் திரும்பினேன். என்னுடைய வேதாகமும் ஈரமாய் இருக்கிறது. Oh God. ஓ தேவனே. Peace of God. Coming down from the Father above. Hallelujah. Spirit forever. God, I've sinned against anybody, against you. Take it away, Lord. நான் யாருக்கு விரோதமாகவோ தேவனே உமக்கு விரோதமாகவோ நாம் பாவம் செய்திருந்தால் அதை எடுத்து போடும் கர்த்தாவே. Take the sin away from my little church this morning. என்னுடைய சிறிய சபையிலிருந்து இக்காலையில் பாவத்தை எடுத்து போடும். How many can just feel that God's forgive you and the dove of peace sets on your heart again? தேவன் உங்களை மன்னித்து சமாதானத்தின் புறா உங்களுடைய இருதயத்தின் மேல் மீண்டுமாய் அமர்ந்தார் என்பதை எத்தனை பேர்களால் உணர முடிகின்றது. She flew back just now, took up her place. அவள் திரும்பி பறந்து வந்து அவளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டாள். The Holy Spirit just moved back and said, child of mine, I've been wanting to love you all the time. You just wouldn't let me do it. பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வந்து என்னுடைய பிள்ளையே எல்லா நேரத்திலும் உன்னை நேசிக்கும்படியாய் நான் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ நான் அதை செய்யும்படியாய் அனுமதிக்கவில்லை. I can't dwell with your old selfish spirit. உன்னுடைய பழைய சுயநல ஆவியோடு கூட என்னால் வாசம் பண்ண முடியாது. But now that you've surrendered it, I'll come back to your heart this morning. ஆனால் இப்பொழுது அதை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடியால் நான் இக்காலையில் மீண்டுமாய் உன்னுடைய இருதயத்துக்குள் வந்து விட்டேன் என்று கூறினார். How many feels that way? Raise up your hand. அந்த விதமாய் உணர்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். Raise up your hand. That's right. All over the altar. உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். அது சரியே, பீடத்தண்டை இருக்கிற உங்களைத்தான். Oh, that's fine. ஓ, அதெல்லாம் அருமையா இருக்கிறது. How many out in the audience feels that way? Raise up your hand. Oh. இங்குள்ள கூட்டத்தாரில் எத்தனை பேர்கள் அவிதமாய் உணர்கிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஓ, Our Heavenly Father, we thank Thee for this time of soft consecration. எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த மிருதுவான அர்ப்பணிப்பின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Like taking an apple in the hand, mashing it, bruising it until it becomes mellow. ஒரு ஆப்பிள் பழத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அது மிகவும் மிருதுவாக ஆகுமட்டாய் அதை நசுக்கி அதை அழுத்தி So mellow that a little baby could sit down and eat it. ஒரு சிறு குழந்தை கூட உட்கார்ந்து அதை சாப்பிடத்தக்கதாக அவ்வளவு மிருதுவாகிவிட்டது. That's why we want our hearts, Lord. அந்த விதமாக எங்களுடைய இருதயம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம் கர்த்தாவே. Take it in your nail scar and just bruise it. உம்முடைய ஆணிவிடுக்குள் பாய்ந்த கரத்தில் இருதயத்தை எடுத்து அதை நசுக்கி, Say, child, don't you see you hurt me? பிள்ளையே, நீ என்னை புண்படுத்தினதை உன்னால் காண முடியவில்லையா? You was hurting me when you flew loose of the hand like that. இந்த விதமாக நீ கைப்பிடியை தூக்கி எறிந்தபோது நீ என்னை புண்படுத்தினாய். You were hurting me. நீ என்னை புண்படுத்திக் கொண்டிருந்தாய். Oh, my heart just bled for you, child.
when I seen you do such and such things. ஓ, நீ இன்னின்ன காரியங்களை செய்ய நான் கண்டபோது, பிள்ளையே, என் இருதயம் உனக்காக ரத்தம் சொட்டினது. But now I've got your heart in my hand, I want to make it real meek. ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய இருதயத்தை என் கருத்தில் வைத்திருப்பதனால் நான் அதை மிகவும் சாந்த குணம் உள்ளதாய் ஆக்கப் போகிறேன். I want to make it so that I can use it and live in it. நான் அதை உபயோகிக்கவும், நான் அதற்குள் வாசம் பண்ணும்படியாகவும் நான் அதை அந்த விதமாக ஆக்க விரும்புகிறேன். I want to fly back on the roost this morning. இன்று காலையில் நான் பறந்து போய் என் படுக்குமிடத்திற்கு போகிறேன். I want to fly back and abode, make my abiding with you. நான் திரும்பி பறந்து வந்து உன்னோடு கூட தங்கி இருக்க போகிறேன். Grant it, God. இதை அழியும் கர்த்தாவே. We love you. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Grant it for your glory. உம்முடைய மகிமைக்காக இதை அழியும். We ask it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். To be like Jesus. Don't you love just to worship like this? Oh, my soul is just bathing on earth. Just see him come down and the worshipers like this. Your heart feel real gentle. My heart just beating fast. Journey from earth to glory. I only ask to be like thee. Would you raise your hand while we sing it? நாங்கள் பாடிக்கொண்டிருக்க உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? To be like you. Joe, you want to come up and pray this morning, brother? God bless you. Find your place here at the altar, Brother Joe. God bless you. I know it's hot, friend. I know it is. மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நண்பர்களே. உஷ்ணமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். But I hope you feel just like I do. எனக்கு இருக்கிறது போலவே நீங்களும் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Oh, I just feel like I could just fly away. ஓ, பறந்து போய்விடலாமா என்பது போன்று நான் உணர்கிறேன். How loving he is. அவர் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். What could I do? Where would I go? நான் என்ன செய்யக்கூடும்? Where would I go? நான் எங்கு போகக்கூடும்? Oh, God. ஓ தேவனே, Where am I going? நான் எங்கே நான் போகிறேன்? Where am I headed for? நான் இதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். What's it all going to be? அது என்னவா இருக்க போகின்றது? Where am I going to be 100 years from now? இப்பொழுதிலிருந்து 100 வருடங்களில் நான் எங்கே இருக்க போகிறேன்? What if I didn't have him? அவரை நான் உடையவனாய் இல்லை என்றால் எனக்கு என்னவாகும்? Where's any other refuge? வேறு என்ன புகலிடம் எனக்கு இருக்கிறது? Bethlehem's manger came forth a stranger, on earth I long to be like him. All through life's journey, from earth to glory, I only ask to be like
not the world like you. To be like Him. All through life journey from earth to While you got your heads bowed, I'm going to ask you something. உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்கையிலே நான் உங்களிடத்தில் ஏதோ காரியத்தை கேட்க போகிறேன். Somebody in here is displeasing the Holy Spirit. இங்கு இருக்கின்ற யாரோ பரிசுத்த ஆவியை புண்படுத்துகிறீர்கள். Somebody's been called. யாரோ அழைக்கப்படுகிறீர்கள். I speak in the name of the Lord Jesus as His prophet. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய தீர்க்கதரிசி என்ற முறையில் நான் பேசுகிறேன். I can feel his heart wounded. அவருடைய இருதயம் புண்படுத்தப்பட்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. Out in there somebody disobeyed him. Should have come. அங்கே வெளியே யாரோ அவருக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். அவர்கள் வந்திருக்க வேண்டும். Won't you come now? இப்பொழுது நீ வரமாட்டாயா? All through life journey from Yes, sister, but there's more than you. Glory, I only have to be like Him, just to be like Jesus. That's all my desire. Meek and lowly, humble, be like Him. On earth won't you come on up now? God won't see you make a move. There's a number of you. Oh, I knew you were coming. நீங்கள் வருகிறீர்கள் என்று நான் அறிவேன். God bless you. God bless you. God bless you. That's it. That's it. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் அதுதான். I looked out over this audience and the awfulest black shadow hanging I ever seen. நான் இந்த கூட்டத்தாரை நோக்கி பார்த்தேன். இதுவரை நான் கண்டிராத பயங்கரமான கருத்த நிழல் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. The Holy Spirit's here now. It's on me right now. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். சரியாக இங்கே இப்பொழுது என் மேல் இருக்கிறது. Breathe in the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். To be like Jesus. What did he do? Went where the Father led him. அவர் என்ன செய்தார்? பிதா அவரை எங்கே வழி நடத்தினாரோ அங்கே சென்றார். God bless you, brother. God bless you, my brother. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே. That's right. Move right on up and kneel down. அது சரியே. தொடர்ந்து வந்து முழங்காற்படியிரு. Now's the time for the old time confessing, straightening up, making right. Come on. பழைய மாதிரியான அறிக்கை செய்தலும் சரிப்படுத்தலும் ஒழுங்கு செய்தலையும் செய்வதற்கு இப்பொழுதே நேரமாய் இருக்கிறது. வாருங்கள். Still feel his glory in there. இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறதாக உணர்கிறேன். God bless you, lady. God bless you, lady. God bless you. God bless you. God bless you. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக அம்மாளே. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக அம்மாளே. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. That's right. The Holy Spirit's always right. அது சரியே. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே சரியாக இருப்பார். Come on. That's right. Move right out. வாருங்கள். அது சரியே. தொடர்ந்து வெளியே வாருங்கள். That's right. That's the way. Just fill the aisles up, move right out and pray. Till life brother to
Tell God you're sorry. That's all you have to do. To be like Him. Won't you keep coming now? இப்பொழுது நீங்கள் வர மாட்டீர்களா? That's right. The tear right loose. Come on up. அது சரி, அப்படியே கிழித்தெறிந்து வாருங்கள். To be like. அவரை போலவே இருக்கு. What are you going to do? Who's going to stand for you? Maybe tonight. நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு கால் இன்றிரவு உன் சார்பாக யார் நிற்க போகிறார்கள்? Who's going to stand for you when death comes up your sleeve? உன்னுடைய புயத்தின் மேல் மரணம் வந்து நிற்கும் போது உன் சார்பாக யார் வந்து நிற்க போகிறார்கள்? No matter what you've done, the Holy Spirit's sitting right there close to you. நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் சரியாக அங்கேயே உன் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். That's Him wanting you to come. நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புவது அவர்தான். Oh, through life journey from earth to glory. உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதுமாக பூமியில் இருந்து மகிமை மட்டுமாக. Just repent, say, God, I'm sorry. I wouldn't want to do that. மனம் திரும்பி, தேவனே நான் வருந்துகிறேன், நான் அதை செய்ய விரும்பவில்லை. You won't stand for me if I don't stand for you now. இப்பொழுது நான் உமது சார்பில் நிற்கவில்லை என்றால் நீர் என் சார்பில் நிற்க மாட்டீர். And I want you to stand for me. And I'm standing for you from the day on. நீர் என்னுடைய சார்பில் நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றையிலிருந்து நான் உம்முடைய சார்பில் நிற்கிறேன். I'm going to live like a Christian ought to. ஒரு கிறிஸ்தவன் ஜீவிக்க வேண்டிய விதம் போன்று நான் ஜீவிக்க போகின்றேன். I'm going to change my ways. நான் என்னுடைய வழிகளை மாற்றிக் கொள்ளப் போகிறேன். I'm going to be gentle and quiet. நான் சாதுவாயும் அமைதியாயும் இருக்க போகிறேன். I'm going to let everybody do their own talking, everything. யாரும் அவரவர் சொந்த விதமாக பேசிக் கொள்ளும்படி நான் அனுமதிக்க போகிறேன். I'm going to just live meek and quiet before you. நான் சாதுவாயும் அமைதியாயும் ஜீவிக்க போகிறேன் என்று கூறுங்கள். No matter how long you profess to be a Christian. நீங்கள் எவ்வளவு காலமாக கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அக்கறை இல்லை. What church you belong to, that has nothing to do with it. நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்பதற்கு இதோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. Come right on. God bless you. Move right on out, child. தொடர்ந்து வாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வெளியே வா பிள்ளையே. God's talking to you now. தேவன் இப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். If you believe me to be His servant, the Holy Spirit spoke to me this morning, said, make that call. There's many down there. அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் என்னை விசுவாசித்தால், பரிசுத்த ஆவியானவர் இன்று காலையில் என்னிடத்தில் பேசி, பீடத்து அழைப்பை விடு, அந்த அழைப்பை கொடு, அங்கே அநேகர் இருக்கிறார்கள் என்று கூறினார். This is the day. This is the time. இதுவே அந்த நாளாய் இருக்கிறது, இதுவே அந்த நேரமாய் இருக்கிறது. There's about 5 or 6 more back there. Really should come. உண்மையாகவே இங்கு வர வேண்டியவர்கள் இன்னும் 5 அல்லது 6 பேர் இருக்கிறார்கள். I remember, brother, sister, I'm looking right at you. I see those dark shadows hanging over you. நினைவிருக்கட்டும் சகோதரனே, சகோதரியே, நான் நேராக உங்களை நோக்கி பார்க்கிறேன். உங்கள் மேல் அந்த கருத்த நிழல்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. Better come right on. முன்னேறி வருவது நலமாயிருக்கும். To be like Jesus. இயேசுவை போல ஜீவிக்க. Don't you want to be like Him? அவரை போன்று ஜீவிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? Gentle, quiet, meek, humble. சாதுவாயும் அமைதலாயும் சாந்தமாயும் தாழ்மையாயும் ஜீவிக்க விருப்பம் இல்லையா? God bless you, young man. God bless you, dad, with a baby. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, குழந்தையுடன் இருக்கின்ற தகப்பனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you, sister. God bless you, sinner friend. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக பாவியான் நண்பனே. That's right. Move right, sis. Just come right on. Just find yourself a place. God bless you. அது சரியே சகோதரியே, முன்னேறி வாருங்கள், அப்படியே வெளியே வாருங்கள், உங்களுக்கு ஒரு இடத்தை பிடியுங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Sister dear, you got a lot to be thankful for. அருமையான சகோதரியே, நீ அதிகமாக நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டி இருக்கிறது. You're laying bound in the bed dying. Here you are walking down the altar. கட்டப்பட்டவளாய் படுக்கையில் படுத்து மரித்துக் கொண்டிருந்தாய், இங்கேயோ நீ பீடத்தை நோக்கி நடந்து வருகின்றாய். God bless your tender heart. உன்னுடைய மிருதுவான இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. The Holy Spirit speaking to you. Repentance. மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள்.
Just cry right out to God. Just pray your own prayer. இப்பொழுதே தேவனை நோக்கி கூக்குரலிடுங்கள். உங்களுடைய சொந்த பாணியில் ஜெபியுங்கள். You're the ones done the sinning. Now you're the one do the praying. பாவம் செய்து கொண்டிருந்தது நீங்கள் தான். இப்பொழுது ஜெபிக்க வேண்டியதும் நீங்கள் தான். Tell God you're sorry what you've done. Don't pay attention who's around you. நீங்கள் செய்தவளுக்காக வருந்துகிறீர்கள் என்று தேவனிடத்தில் கூறுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மேல் கவனம் செலுத்தாதீர்கள். Just say, God, forgive me. I didn't mean to be like that. வெறுமனே தேவனே என்னை மன்னியும், அந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று நான் செய்யவில்லை. I want to be gentle. நான் சாதுவாய் இருக்க விரும்புகிறேன். I'll never cross up and fuss anymore. இனி ஒருபோதும் நான் இந்த விதமாய் குறுக்கிடவோ வீண் சந்தடி செய்யவோ மாட்டேன். Oh God. Oh, how I love it. ஓ தேவனே, ஓ எப்படியாய் நான் அதை நேசிக்கிறேன். Heavenly Father, for each penitent one down at the altar now, bowing upon their knees, praying. பரலோக பிதாவே, ஒவ்வொரு மனஸ்தாபத்துக்கும் பீடத்தண்டை ஒருவர் முழங்காலிடுகிறார்கள். அவர்களுடைய முழங்காலில் மண்டியிட்டு குனிந்து ஜெபிக்கிறார்கள். Oh God, may mothers, dads, children, fathers, mothers, whatever more. ஓ தேவனே, தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் பிதாக்கள் தாய்மார்கள் இன்னும் என்ன இருந்தாலும், Neighbors, church members, deacons, trustees, அயலகத்தார்கள், சபை அங்கத்தினர்கள், டீக்கன்கள், தர்மகர்த்தாக்கள். oh God, in this old-fashioned molding up time, ஓ தேவனே, இந்த பழைய மாதிரியான உருவாக்கும் நேரத்தில், sitting in this hot room this morning, the Holy Spirit coming right down, speaking peace. இந்த உஷ்ணமான அறையில் இக்காலையில் உட்கார்ந்து இருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து சமாதானத்தை பேசுகிறார். Oh God, I want to stand that day to hear you say gently, ஓ தேவனே, அந்த நாளிலே அங்கே நின்று நீர் சாதுவாய், yes, you come up and made a stand for me. Now I'll make a stand for you. ஆம், நீ வந்து என் சார்பாக நிற்க தீர்மானித்தாய். இப்பொழுது உன் சார்பாக நிற்க நான் தீர்மானிக்கிறேன். I want you to put that peace in every heart that's here today, God. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் அந்த சமாதானத்தை அருளும்படியாக தேவனே நான் விரும்புகிறேன். Quietly and gently, I want you to do it. அமைதியாக சாதுவாக நீர் அதை செய்யும்படியாக நான் ஆசிக்கிறேன். I want you just to move in there with such a feeling that'll never leave them no more from this day henceforth. இந்த நாள் முதற்கொண்டு அது ஒருபோதும் அவர்களை விட்டு அகன்று போகாதபடியான ஒரு உணர்வை பெரும் விதத்தில் நீர் அவர்களுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். May homes be new. வீடுகள் புதியதாகுவதாக. May people be a new persons. ஜனங்கள் ஒரு புதிய நபர்கள் ஆவார்களாக. May everything become new today because these people has humbled themselves. எல்லா காரியங்களும் இன்றைக்கு புதிதாவதாக, ஏனென்றால் இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள். You said if the people is called by my name shall humble themselves and pray, then I'll hear from heaven. நீர் சொன்னீர், என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று. And I know you do this morning, God. இந்த காலையில் நீர் அதை செய்கிறீர் என்று தேவனே நான் அறிவேன். Now I pray forgiveness for those who remained in their seats that should have come. இங்கு வர வேண்டியவர்களாய் இருந்தும் அவர்களுடைய இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மன்னிப்பை அளிக்கும்படியாய் நான் இப்பொழுது வேண்டிக் கொள்கிறேன். God, speak to them. தேவனே அவர்களிடத்தில் பேசும். And may they have no peace on more earth until they have made that decision, Lord, to come and to be made right with you. கர்த்தாவே, அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து உம்மோடு கூட சரி செய்து கொள்ள வருமட்டாய் இப்பூமியின் மேல் அவர்களுக்கு இனி ஒருபோதும் சமாதானம் உண்டாகாதபடி செய்வீராக. Grant it, Lord. Bless each one now. இதை அழியும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும். May thy kindness and thy mercies ever abide on each soul that's penitent and bowed in this church this morning. உம்முடைய தயவும் இரக்கமும் அங்கே மனஸ்தாபப்பட்டுக் கொண்டும் இக்காலையில் இந்த சபையில் தலை வணங்கினவாறும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாவோடும் உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. Father God, I have did this at your bidding. பிதாவாகிய தேவனே, உம்முடைய கேட்டுக்கொள்வதின்படியாய் நான் இதை செய்தேன். I have called these people. They have stood. இந்த ஜனங்களை நான் அழைத்தேன், அவர்கள் நின்றார்கள். You said, he that will witness me before man, him will I witness before my Father and the holy angels. ஜனங்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை
என் பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் நான் அறிக்கை செய்வேன் என்று நீர் கூறியுள்ளீர். Many of these here have been Christians for years. இங்க இருக்கின்றவர்களில் அநேக வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். But they're standing this morning to testify their sins that they have did wrong. ஆனால் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சாட்சி கூறும்படியாய் இக்காலையில் இங்கே நிற்கிறார்கள். They have become unlovable. அவர்கள் நேசிக்கப்பட தகாதவர்கள் ஆகிவிட்டார்கள். The Holy Spirit has went from them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு போய்விட்டார். And many times that they can't feel that gentle, sweet, meek feeling that they ought to feel. அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த சாதுவான சாந்தமான இனிமையான உணர்வு அநேக நேரங்களில் அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. Many of them are sinners that's come for the first time. முதன்முறையாக பீடத்தண்டை வந்த அநேகர் பாவிகளாய் இருக்கிறார்கள். But Father, they want that wonderful feeling, that peace that passes all understanding. ஆனால் பிதாவே, அந்த அற்புதமான உணர்வையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் அவர்கள் விரும்புகிறார்கள். Give it to them this day, Lord God. And may they all together be lovely and full of thy spirit as they leave this place today, to go to their different homes, to live a different life, and to be a different people. அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகையிலே அவர்கள் எல்லாருமாய் அன்பாலும் உம்முடைய ஆவியின் நிறைவாலும் நிறைந்து அவரவருடைய வித்தியாசப்பட்ட வீடுகளுக்கு சென்று வித்தியாசமான ஜீவியங்களை செய்து வித்தியாசமான ஜனங்களாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தாவே அவர்களுக்கு அருள் புரிவீராக. We ask this in Christ's name. இதை நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஊற்றில் இடம் உண்டு. All right, you that's at the altar, raise up. Look up to the Lord God. Turn around, shake hands with everyone around you. சரி, பீடத்தண்டை இருக்கின்ற உங்களைத்தான் எழும்புங்கள். தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் கை குலுக்குங்கள். Oh, we're going to sing everyone now while we stand just a moment before the healing service. ஓ, நாங்கள் பாட போகின்றோம். சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஒரு நிமிஷம் முன்னதாக நாங்கள் நின்று கொண்டிருக்கையில் எல்லாரும் பாட போகிறோம். Yes, there is room. There's room at the fountain for thee. A room. There's room at the fountain for thee. Everyone, room. Yes, there is room. There's room at the fountain for thee. A room, room. Oh, yes, there is room. There's room at the fountain for thee. A room, room. Yes, there is room. A faith. ஒரு விசுவாசம். You know that day, brother, when your wife called up to be prayed for you? அன்றொரு நாள் உம்முடைய மனைவி ஜெபித்துக் கொள்ள இங்கே வந்தபோது சகோதரனே உமக்கு தெரியுமா? Went right in the room and the Holy Spirit said to me, "Don't fear." Amen. நேராக அறைக்குள் சென்றால் பரிசுத்த ஆவியானவர் பயப்படாதே என்று என்னிடம் கூறினார். ஆமென். Isn't he real? Wonderful. திருபமா இல்லையா அவர்? அற்புதம். Well, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I just feel like shouting the victory. All right. வெற்றியை கூக்குரல வேண்டும் போல் உணர்கிறேன். சரியா? And his blood washes white. That's what we say. Yes, I believe. Jesus said. Jesus said. I live in the Lord's soul. All right. Brother Neville now. Brother Slaughter's got a word to say. சரி, இப்பொழுது சகோதரன் நெவில், சகோதரன் ஸ்லாட்டர் சற்று கூற வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Praise God. I believe everybody has received this morning. Glory, hallelujah. Everybody looks மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. like that we're believing God now. Hallelujah.
feel this good blessing and anointing up here on the platform, feel like Peter, if it wasn't for the selfishness, would build 3 tabernacles and remain here. Amen. This is wonderful. Everybody has received. Now everybody stand to our feet. Amen. Remember the services tonight. We have foot washing and communion service. You know whether you be down. ஒரு கால் இன்றிரவும் கூட நான் இங்கு வரக்கூடும். Probably be down As far as I know, I'll be here unless I'm called out. எனக்கு தெரிந்த மட்டில் எங்கேயாவது அழைக்கப்பட்டால் ஒழிய நான் இங்கேதான் இருப்பேன். Amen.